கொஞ்சம் லெங்த் பால் போடும் உடம்புக்கு. His furniture has been wrapped. சரியான ஒரு லெங்த் பால் into the stumps. He have to walk. முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. Yes, it's a sixer. Bowled right into the money. Rocked and plunged into the out of the Wankhede Stadium. And hello guys, welcome back to the channel. Welcome to ஜோசோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு நம்ம கிரிக்கெட் 24ல இப்போ வேர்ல்டு கப் 2024 T20 உலகக்கோப்பை ஆடிட்டு இருக்கோம் கைஸ். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அழகா ஜெயிச்சோம். 3வது மேட்ச் நம்ம இப்போ ஆப்கானிஸ்தான் கூட மோத போறோம் கைஸ். அதான் கேப்டன் போன எபிசோடு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கோம்ன்று. ஓகே, இப்போ ரஷீத் கான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் கூட நம்ம 3வது மேட்ச் இந்த உலகக்கோப்பையில் ஆட போறோம். இது காம்படிஷன்ல 3வது மேட்ச் ஆட போறோம். கிராண்ட் பிரயர் ஸ்டேடியம் டல்லாஸ்ல வச்சு நடக்க போகுது. ஓகே, T20 உலக கோப்பை சூப்பரா நம்ம இந்திய டீம் ஆடிட்டு இருக்கு. நம்மளும் 2 மேட்ச் விளையாடி 2 மேட்சும் ஜெயிச்சிருக்கோம். இந்தியா அணியும் 2 மேட்ச் விளையாடி 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கு. நியூசிலாந்தை போட்டு துவச்செடுத்து ஆப்கானிஸ்தான் கூட நம்ம ஆட போறோம். ஆப்கானிஸ்தான் என்ன சூஸ் பண்ண போறாங்க? தே ஆர் கோயிங் டு பேட் ஃபர்ஸ்ட். அப்ப நம்ம பவுலிங் போட்டா போதும். ஃபர்ஸ்ட் செகண்ட் சேசிங் இன்னை தரமான சம்பவம் ஒன்று ரெடி. நமக்கு எத்தனாவது ஓவர் தருவாங்கன்னு ஒன்றும் தெரியல, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் இப்போ உள்ள வருவாங்க. ஆப்கானிஸ்தானும் வருது. ஒரு தாறுமாற மேட்சாக இருக்குன்னு தோணுது. நமக்கு எத்தனாவது ஓவர் தருவாங்க? 13வது ஓவர் வழக்கம் போல் நம்ம போட வருவோம். ஏன்னா டெத்தில் நம்ம ஸ்பெஷலிஸ்டாக்கோம். ஆப்கானிஸ்தான் வந்து 13 ஓவரில் 105 ரன் அடித்து 2 விக்கெட் எடுத்திருக்கு. 13வது ஓவர், 15வது ஓவர், 17 ஓவர், 19ஆம் ஓவர் நமக்கு ஃபர்ஸ்ட் பாலே எட்ஜில் பவுண்டரி கொடுத்துருவோம் கைஸ். ஸ்லிப் வைக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் எங்கேருந்து எடுத்து ஸ்லிப் வைக்கணும் தான் கட்டாயத்தில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஸ்லிப்பை செகண்ட் ஸ்லிப்பில் தூக்கி வைப்போம். ஆனால் அதில் கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கேப்பை நம்ம கொடுத்துடக்கூடாது. அதற்கு கணக்கான டெலிவரி தான் போடணும் கண்டிப்பாக. ஓகே, ஒரு டாட் பால் ஃபைனலி. Right into the money. His furniture has been wrapped. ஜோசோன் ஸ்ட்ரைக்ஸ் இன் தி வெரி ஃபர்ஸ்ட் ஓவர். சரியான பால் யார்க்கர். 2 பால், ஒரு பால் லெங்த் பால் போட்டோம், 1 ஃபுல் பால் போட்டோம். அடுத்த யார்க்கர் சொருகணும், கிடச்சிருக்கு விக்கெட்டு. ஓ, கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருந்து தோணுது. எஸ், பவுண்ட்ரி இல்லை. நல்ல ஃபீல்டிங் கைஸ். இந்தியா ஃபீல்டிங் கொஞ்சம் முதல் ஓவரில் கடைசி பந்து. ஓ, பெரிய ஷாட்டருக்கான முயற்சி. ஸ்ட்ரைட்டில் ஆள் இல்லை. பவுண்ட்ரி கிடைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு. 14 ஓவர் முடிவில் 105க்கு 3 கேஸ். 15 ஓவர் முடிஞ்சு 16ஆம் ஓவர் திருப்பி போட வரோம். 122க்கு 3 விக்கெட்டுகள் ஆப்கானிஸ்தான். ஓ, பெரிய ஷாட்டு. ஃபீல்டிங் வைக்கணும் கைஸ். ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டிங் வைக்கணும். சிக்ஸரோட வெல்கம் பண்ணியிருக்காரு நம்ம ஓவரா குர்பாஸ். அவர் டேஞ்சரஸ் வெடிமருந்து பிளேயர் குர்பாஸ் அண்ணன். சரியான ஷாட்டு. ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டிங் வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு. இந்த ஃபீல்டிங் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. குர்பாஸு இனி அடிச்செங்கி முடிஞ்சு ப்ரோ உங்கள் ஜோலி. ஓ, நல்ல ஒரு பந்து. லெங்த் பால், கொஞ்சம் லெங்த் பால் போடும் உடம்புக்கு. சரியான ஒரு லெங்த் பால் into the stumps. He have to walk. நஜிபுல்லா சத்ரன் 6 ரன்னுக்கு காலி. இப்போ வந்து முகமது நபி உள்ள வராரு கேஸ். ஓ, பெரிய ஷாட்டு. கேப்பில் அடிச்சிட்டாரு கேஸ். ஃபர்ஸ்ட் பாலு பவுண்ட்ரியோட தொடங்கியிருக்காரு. இந்த ஓவர் முடிவில் நம்ம 21 ரன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த ஓவர் ஜடேஜா போட்டு முடிச்சிருக்காரு. 17 ஓவரில் 147 ரன்னு. குர்பாஸ் 94 ரன் அடிச்சுட்டு நிற்கிறாரியா. ஓ, பெரிய ஷாட்டு. கேப்பில் அந்த இடத்துல ஃபீல்டிங் இல்லை கைஸ். அந்த இடத்துல ஈஸியாக அடிக்கிறானுங்க. நபி வந்து கொஞ்சம் லெக் சைடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காரு கைஸ். ஸோ நம்ம லெக் சைடு ஃபீல்டிங்கை கொஞ்சம் அரன் மாதிரி அமைக்கணும். ஓ, மீண்டும் கேப்பில். ஓ, ஃபைனலுக்கு கொஞ்சம் நீக்கி வைக்க வேண்டிய கட்டாயம். ஓகே, இதில் வச்சா கொள்ளான்னு தோணுது. ஓகே, ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 2 பால் 2 பவுண்ட்ரி. ஆஹா, மீண்டும் கேப்பில். எங்க ஃபீல்டரை எடுக்கிறோமோ அந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்காரியா நபி. மாஸ் காட்டிட்டு இருக்காரு. ஃபீல்டிங் லெக் சைடு. இவரையும் தூக்கி லெக் சைடில் தான் வைக்கணும்னு தோணுது. ஓகே, மீண்டும் ஒரு யார்க்கருக்கான முயற்சி. மிட் விக்கெட்டு ரொம்ப காலியாக இருக்கு இப்போ. எட்ஜி பவுண்ட்ரி. 4 பவுண்ட்ரி ஒரே ஓவரில் கொடுத்துருக்கோம். நபி தாறு மாறு பண்ணிட்டார் இந்த ஓவர். 4 பவுண்ட்ரி ஒரே ஓவரில். எட்ஜி
ஓகே, நம்ம கடைசி ஓவர் போட வர 3 ஓவரில் 39 ரன் கொடுத்துருக்கோம். 2 விக்கெட். ஃபஸ்ட்டு 2 ஓவர் நல்லா போட்டோம், லாஸ்ட்டு கொஞ்சம் அட்டி வாங்கிட்டோம். குர்பாஸ் 100 அடிச்சிருக்காரு. நபி ஸ்ட்ரைக்கில் இப்போ. ஓ, பவுண்ட்ரி. நபி நம்மளை இன்னைக்கு சம்பவம் பண்ணிட்டாங்க. அடிச்சுட்டே இருக்கார் நபி. ஓகே, அந்த லெக் சைடில் கறக்க உள்ள பால் நம்ம நபிக்கு கண்டிப்பாக போட விடாது. ஓகே, கேப்பில் போகுது, ஆனால் சிங்கிள் ரன்ஸ் தான் கிடைக்கும். ஸ்டெம்பு கிட்ட போய் நின்றானா ஓவர் த்ரோ எறிவான். ஓகே, ஸ்லோவர் பால் ஹெல்ப் பண்ணாங்க கைஸ். கண்டிப்பாக நமக்கு ஸ்லோவர் பால் ஹெல்ப் பண்ணோம். அதை கொஞ்சம் லெக் சைடு உடம்புக்கு தான் போடணும். ஓ, பெரிய ஷாட்டு. ஃபீல்டர் அண்டர் நீத்து பிடிப்பார்களா கேட்சா? இல்லை சிக்ஸுக்கு விடுவாரா? இல்லை சிக்ஸு கைஸ். அந்த சைட் ஸ்க்ரீனையும் தாண்டி வெளியே விழுந்திருக்கு. ஓ, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல்லு போட்டுட்டாங்க கைஸ். ஃபஸ்ட்டு 2 விக்கெட் எடுத்தாலும் பெரிய ஓவராக நம்ம. ஓகே, எட்ஜு நல்ல பந்து. ஷார்ட் பால் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது கைஸ். ஷோல்டர் கீழே தான். லாஸ்ட்டு பந்து, அதுவும் ஷார்ட் பால் தான் நம்ம போடணும். ஓகே, கேட்சிருக்கான முயற்சியா? இல்லை, கேப்பில் பவுண்ட்ரி. 197 ரன் அடிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான். இந்த போட்டியில் இந்திய அணி ஜெயிக்க வேண்டும் என்றால் 198 ரன் எடுக்கணும். ஓகே, இப்போ விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா உள்ளே வராங்க. நம்ம சிமுலேட் பண்ணி நம்ம இறங்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விக்கெட் இந்தியாவுக்கு போயிருக்கு 10 ரன்னுக்கு. காலி. ஸ்பின்னர் அட்டாக்கு. ஓகே, நல்ல ஷாட்டு. கேப்பில் ஃபஸ்ட்டு பாலே ஸ்பின்னரை நம்ம சூப்பராக மிடில் ஆஃப் த பேட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓடன்தான் ரோஹித் சர்மாவே பார்த்துப்பாரு. ஓகே, நல்ல மேட்சாக இதை அமைக்கணும் கேஸ். நல்ல மேட்சாக நம்ம இதை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். டாப் ஆஃப் தி டேபிள் போகலாம். ரோஹித் சர்மா ப்ரோ ஏதாவது பண்ணுங்கள், 6 அடிங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஓகே, ஒரு குயிக் சிங்கிளிங்க உண்மையாக இருக்கான். 100 இருப்பார், ரஷீத் இருப்பாங்க, முஜீப் இருப்பார். ஓகே, நல்ல ஒரு ஃப்ளிக்கு. மீண்டும் ஒரு சிங்கிள். ஓகே, நவீன் உல்ஹாக் அட்டாக்ல வந்திருக்காரு. ரோஹித் சர்மா கொஞ்சம் 4 பாலுக்கு 2 பவர் பிளேயை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் 198 ரன் என்பது ஒரு பெரிய இலக்கு. நல்ல ஷாட் கைஸ். ஓட வேண்டிய அவசியம் இல்லை, கண்டிப்பாக பவுண்ட்ரி. முதல் பவுண்ட்ரி நம்ம பேட்டில் இருந்து வந்திருக்கு. மிகவும் தேவையான பவுண்ட்ரி ஃபார் இந்திய அணி. கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும். T20 உலகக்கோப்பையில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் கைஸ். கவர்ஸு கொஞ்சம் காலியாக இருக்குது, ஆனால் ஷார்ட் பால் போட்டால் தான் கஷ்டம். ஓ, மிஸ் டைம் ஷாட்டு. ஜஸ்ட்டு மிஸ் டைம் ஷாட்டு. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஷாட். இந்த வாட்டியும் கேப்பை கிளியர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு சூப்பரான பவுண்ட்ரி. ஜோசோன் பேட்டில் இருந்து 2வது பவுண்ட்ரி இந்த ஓவரில். ஓகே, ரோஹித் சர்மா இருக்கார். இங்கே பாருங்க, ஸ்பின் அட்டாக். இதுதான் கைஸ் ஆப்கானிஸ்தானோட சம்பவ ஸ்பின் அட்டாக்கு. ஓகே, நல்ல ஒரு அஜால் குஜால் ஷாட்டு. ஒன்னா காலி. நம்ம பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக விக்கெட்ஸை பறி கொடுக்காமல் இருந்தாலே போதும் இந்திய அணிக்கு. ஐயோ, காலி. ஒரு அஜால் குஜால் ஷாட் ஆடலான்னு பார்த்தா எட்ஜா இருக்கு. ஸ்பின்னர் வீக்னஸ் கண்டினியூ ஆகுது கைஸ். இங்க இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். அப்பில் போனாலும் பெட்டி தான். கண்டிப்பாக விட்டு எட்ஜு சவுண்டு காது கிளியர மாதிரி கேட்டு லைட்டாக தட்டி விட்டு கேப்பை பார்த்து ஆடலான்னு பார்த்தோம். நம்ம விக்கெட்டை பறி கொடுத்துருக்கோம். 11 ரன்னு கேலி கேஸ். 8 பாலுக்கு 11 வீட்டுக்கு போகிறோம். பவுலிங்லேயும் மோசம், பேட்டிங்லேயும் ஆப்கானிஸ்தான் கூட மோசம். இந்திய அணி ஜெயிக்குமான்னு நம்ம சிமுலேட் பண்ணி தான் பார்க்கணும். ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை கேஸ், 3 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி தோற்றுருக்கு. ரிஷப் பந்தும் பாண்டியனும் நல்லா ஆடிருக்காங்க. கேப்டன் ஜோசோன் கிட்ட இருந்து வெடிமருந்து சம்பவம் ஒன்றும் வரல. அதனால் இந்திய அணி தோத்துதா, இல்லை நம்ம 4 ரன் அடிச்சுட்டு போயிருந்தா இந்திய அணி ஜெயிச்சிருக்குமா? ரிஷப் பந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆடிருக்காரு கேஸ். 45 பாலுக்கு 66 ரன் அடிச்சிருக்காரு. நம்ம இனி அடுத்த மேட்சை கண்டினியூ பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. பேட்டிங்லேயும் சுமார், பவுலிங்லேயும் சுமார் தான். ஃபஸ்ட்டு அருமையாக ஆரம்பித்தோம், ஆனால் ஆப்கானிஸ்தான் ஒரு சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளே மற்றும் பவுலிங் டிஸ்பிளே கேஸ். அடுத்த மேட்ச் யாரு கூட அடுத்த மேட்ச் மை டியர் ஸ்னேக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓப்பனிங் பெருசாக இல்லை, அதனால் நம்ம ஓப்பனிங் ஆட போகிறோம். விராட் கோலி பழைய மாதிரியே இங்கே வரட்டு நம்ம ஓப்பனிங் ஆட போகிறோம் கேஸ். ஆனால் ஓப்பனிங் 2 மேட்சும் சொதப்பிட்டாங்க. ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அடுத்த 2 மேட்ச் சொதப்பல். ஸோ நமக்கு ப்ரமோஷன் மேலே நம்ம போட்டிருக்கோம். நம்ம ஓப்பனிங் வித் ரோஹித் சர்மா. தமிழ்நாட்டில் கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாரு. பாம்பு கூட கொத்து வாங்காமல் கண்டிப்பாக இந்த மேட்சை ஜெயிச்சாகணும். அப்போ தான் நம்ம டாப் 8 இடத்தில் நிலைக்க முடியும். மை டியர் ஸ்னேக் ஃப்ரெண்ட்ஸ், பங்களாதேஷ் கால்டு டெய்ல்ஸ். டாஸை தோத்தாலே மேட்சும் தோத்துறோம். இந்தியா வான் த டாஸ். வி கேன் கோ ஃபார் பவுல் கைஸ். பவுலிங் பண்ணலாம். இந்தியாவை சூசன் டு பவுல் ஃபஸ்ட்டு. ஆனால் சேசிங் நம்ம எவ்வளோ ரன் இருக்குன்னு பார்த்து ஆடலாம். ஓகே, இந்திய அணி உள்ளே வருது. பாம்பை பதம் பார்க்க ஜோசோன் அன்கோ உள்ளே வராங்க கைஸ். பாம்புகளின் தலைவன்
ஷாண்டோ மற்றும் தாஸ். ஓகே, இந்த வாட்டி நம்ம பவர் பிளேக்குள்ளே போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா விக்கெட்ஸ் எடுத்தாகணும். சௌமியா சர்க்கார் ஃபர்ஸ்ட் பாலே நம்ம எப்போவுமே ஏர்க்கர் வச்சு தான் தொடங்குவோம் கேஸ். ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் டெலிவரி. ஆனால் அந்த டெலிவரியிலே பவுண்டரி அடித்திருக்கிறான் சௌமியா சர்க்கார். ஓ, பெரிய ஷாட்டிற்கான முயற்சி. ஃபீல்டர் இருக்காரு. முதல் விக்கெட் நமக்கு கிடச்சிருக்கு கேஸ். எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஓவரில் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுறோம். மிகவும் தேவையான விக்கெட். ஷஹீப் அல் ஹசனை தூக்கியிருக்கோம். ஒரு ஃபுல் டாஸ் பாலு, கரெக்டான ஃபீல்டு செட்டப். நம்ம லாங் ஆனில் ஒன்று வச்சனால ஒரு விக்கெட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. என்னடா 2 சௌமியா சர்க்காரு? ஐயோ, 2 சௌமியா சர்க்காரு. சரி, ஓகே, ஏதாவது பக்காக இருக்க போகுது. எட்ஜு ஒரு சௌமியா சர்க்காரை தூக்கணும் கைஸ். மாறன் வெற்றி ஒரு சௌமியா சர்க்காரை தூக்க சான்ஸு. கேட்சா? எஸ், கேட்சு. சௌமியா சர்க்கார் கலி. ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்கோம். ஒரு அருமையான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸு. ஃபர்ஸ்ட் ஓவரில் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. நல்ல கேட்ச் கேஸ். நல்ல ஒரு ரன்னிங் டேக்கு. சிறப்பான தரமான கேட்சு பை சிராஜ். 6 ஓவர் முடிவில் 42க்கு 4 பாம்பு. ஓகே, ஹிருதாய் ஷார்ட் பால் ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 2 விக்கெட் எடுத்திருக்கோம் ஒரே ஓவரில். எட்ஜி ஓடியா, ஸ்டெம்பு மிஸ்ஸு. சேம் டெலிவரி நம்ம ட்ரை பண்ணலாம் கைஸ். ஹிருதாய்க்கு இன்சைட் எட்ஜ் ஆகி ஸ்டெம்ப் லெவலில் நிறைய சான்ஸ் இருக்கீங்க. ஓ, டாப் எட்ஜு 6. ஷார்ட் பாலில் இதுதான் ஒரு குழப்பம் கைஸ். நம்ம நல்ல பால் போட்டாலும் 6 போக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஷார்ட் பாலில் நமக்கு ஒரு குழப்பம். ஓகே, நல்ல ஃபீல்டிங். ஓ, ஸ்விங் இருந்து பிச்சில் ஒரு ஒய்டு போயிருக்கு. ஓகே, நல்ல பந்து. ஒன்னா இறா இல்லை. ஓ, மீண்டும் ஒரு டாட் பால். இந்த சௌமியா சர்க்காரை எப்படி தூக்கணும் அதே மாதிரி ஒரு பால் போட்டு பார்ப்போம். ஓ, கேட்சா இல்லை. கேப்பில் பவுண்டரி கைஸ். அருமையான ஷாட்டு. ஓ, எட்ஜி ஸ்லிப் இல்லை, பவுண்டரி. நல்ல பால். ஆனால் எட்ஜில் ஸ்லிப் இல்லாத காரணத்தினால் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு சர்க்காருக்கு. மேட்ச் நம்ம பவுலிங் நல்லா போட்டிருக்கோம் கைஸ். பவுலிங் நல்லா போட்டிருக்கோம், கண்டிப்பாக சொல்லியே ஆகலாம். இந்த ஓவரில் பெருசாக ரன்னு கொடுத்துடக்கூடாது. யா, பவுலிங் நல்லா போட்டோம். ஆனால் லாஸ்ட் ஓவரில் நமக்கு ஏதோ ஒரு பீடை இருக்குது கைஸ். க்ரௌடில் கேட்சு. ஐயோ, சரியான பால். ஜஸ்ட் மிஸ்ஸு. மீண்டும் அந்த டெலிவரி நம்ம ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. பெரிய ஷாட்டு. ஃபீல்டிங். இட்ஸ் ஆல் த வே ஃபார் 6. ரெண்டாவது 6 இந்த ஓவரில். ஓகே, ஒரு எட்ஜ் வரைக்கும் எனக்கு சான்ஸ் இருக்க மாதிரி தோணுது. பார்ப்போம். ஆஹா, இல்லை கைஸ். மீண்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அவுட் ஆஃப் ஹியர். 3 6 லாஸ்ட் ஓவரில் கொடுத்துருக்கோம். நல்லா போயிட்டு இருந்த மேட்ச்சு நாசமாக போகுது நம்ம லாஸ்ட் ஓவரில். ஓகே, சுருட்டி இருக்கணும் கைஸ். பங்களாதேஷ் சுருட்டி இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஓப்பனிங்காக ஆட போகிறோம். 173 ரன்னு, 74 அடித்தா வின்னு. முஸ்தபிசூர் ரஹ்மான் முதல் பந்து. ஓ, ஃபர்ஸ்ட் பாலே எறி. ஓ, மீண்டும் எறி. ஓகே, ஃபைனலி ஒரு நல்ல டச் பால். ஓகே, ஆஃப் சைடில் ஒரு கேப் இருக்குது. நல்ல ஷாட்டு கேஸ், நல்ல ஷாட்டு. ஆனால் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். நமக்கு இது கண்டிப்பாக கொஞ்சம் இது உத்வேகத்தை கொடுக்கும். இந்த ஷாட் கண்டிப்பாக பவுண்டரி அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் கேஸ். ஃபர்ஸ்ட் ஓவரே மெய்டன் கொடுத்தா பங்களாதேஷ் பக்கம் இந்த மேட்ச் போயிடும். ஓகே, நல்ல ஷாட்டு. கேப்பில் போயிருக்கு. சூப்பரான கேப் பிக்கிங். முதல் ஓவர் முடிவில் 4-0. ரோஹித் சர்மா கூட பார்ட்னர்ஷிப்பு. 4 ரன் இது வரைக்கும். இந்த 4 ரன்னு 400 ரன்னாக மாறணும். செகண்ட் ஓவரே ஸ்பின் அட்டாக் வந்திருக்காங்க பங்களாதேஷ். தேனோ ஒருத்தனுக்கு ஸ்பின் ஆட தெரியாதுன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள். நோ. இப்போ எனர்ஜி பார் வேறு தேவையில்லாமல் வெளியே போயிருமே. ஓகே, சின்ன ஒரு கேப் இருக்குது. மிட் விக்கெட்டில் அடிக்கலாம் ஷார்ட் பால் போட்டால். ஓகே, மீண்டும் ஒரு சிங்கிள். ஓகே, மீண்டும் ஒரு சிங்கிள் கைஸ். சிங்கிள் மேலே சிங்கிள் தான் வந்துட்டுருக்கீங்க. 2 கிடைக்கும் கண்டிப்பாக. கேப் இருக்குது. ஆஃப் சைடில் கேப் இருக்குது. பவர் பிளேயை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ரோஹித் சர்மா யூஸ் பண்ணிகிட்ருக்கார். நம்ம யூஸ் பண்ணல. 9 பாலுக்கு 7 ரன்னு தான் அடிச்சிருக்கோம். நல்ல ஷாட்டு. கேப்பில் போயிருக்கு. பேக் ஃபுட்டில் ஆடி இருந்தால் பக்காவாக மேட்ச் ஆகிருக்கும் கண்டிப்பாக. மீண்டும் ஒரு 2 ரன்ஸ். பவர் பிளேயில் பெரிய ஷாட் ஆடணும். ஆஃப் சைடில் கேப் இருக்குது. முஸ்தபிசூர் ரஹ்மானை நம்ம கிளியர் பண்ணலாம். ஆஃப் சைடில் கேப் இருக்குது. பவர் பிளே தான், நோ ரிஸ்க்கு. ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். எஸ், நல்ல ஷாட்டு. கேப்பில் போயிருக்கு. ராக்கெட் வேகத்தில் அத்துமீறி நுழைந்த பந்தை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. ஆனால் கேப்பில் நுழைந்திருக்கிறது.
மீண்டும் ஃபுல் டாஸ் பால் போட்டால் கிளியர் பண்ணலாம். முஸ்தபிசூர் ரஹ்மானை இன்னைக்கு அட்டாக் பண்ணலாம் கேஸ் நம்ம தேவையில்லாத ஷாட்டில் இதான் ஒன்று ஒய்டு ஆனால் போயிருக்கு. ஓ காலி, நல்ல யார்கர் பந்து, ஆனால் கரெக்டாக ஒய்ட் லெங்க் கிடைக்கல நமக்கு. ஸ்டம் டு ஸ்டம் யார்கர் லெங்க்த்தை ஆஃப் சைடில் கிளியர் பண்ண பார்த்தோம். ஓ ஷார்ட் கேட்ச், சூப்பர் கேட்ச். நம்ம பேட்டிங் கொலாப்ஸ் இங்கே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு கைஸ். 13 ரன்னு காலி. பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்தாலும் பேட்டிங்கில் 2 மேட்சும் 10, 11, 13 போயிருக்கோம். கிங் கோலி மீண்டும் உள்ள. ஓகே, இந்தியா ஜெயிக்குமான்னு 5 ஓவராக வந்து சிமுலேட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஏன்னா நம்ம வந்து யாருக்கு வேண்டி ஆட முடியாது, சிமுலேட் தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, நல்ல பார்ட்னர்ஷிப் கடைசியில் பில்ட் ஆகிருக்கு. ஹர்திக் பாண்டியன் 18 பாலுக்கு 38. இந்தியா 12 பாலுக்கு 10 தான் தேவை. ஆனால் நம்ம தான் கொஞ்சம் புவர் ஃபார்மில் இருக்கோம். கண்டிப்பாக எட்ஜில் ஒரு பவுண்டரி கிடைக்கும் ரவீந்திர சிங் ஜடேஜாக்கு. இந்தியா வெற்றிக்கு இன்னும் 6 ரன்களே தேவை. 11 பால்களுக்கு 6 ரன்களே தேவை இந்தியா வெற்றிக்கு. ஜடேஜா பாண்டியன் டஸ் த ஜாப் ஃபார் இந்தியா. நம்ம வந்து இதானாலும் ஜடேஜாவின் பவுண்டரியுடன் மேட்சை கிட்ட எடுத்துகிட்டு போயாச்சு. 10 பாலுக்கு 2. ஓ முடிந்தது ஓட்டி சிக்ஸருடன் ஜட்டுபாய் டஸ் த ஜாப். ஆனால் நம்ம தான் இந்த மேட்ச்சில் ஒன்றுமே பண்ணலை கைஸ். ஹர்திக் பாண்டியாவோட சூப்பரான ஒரு பேட்டிங் டிஸ்பிளேல இந்தியா அணி ஜெயிச்சிருக்கீங்க. தரமான சம்பவம். நம்ம விக்கெட்டை பறி கொடுத்தது தான் அழகாக நின்றுக்கணும். இதான் கைஸ் நம்ம விக்கெட்டு. யார்கர் டெலிவரி, அருமையான கேட்சு. இந்தியா வான் த மேட்ச்சு. ரவீந்திர சிங் ஜடேஜா மேன் ஆஃப் தி மேட்ச்சு. ஏனென்றால் 3க்கு 32, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபினிஷிங்கையும் பண்ணி விட்டுருக்காரு. நல்ல பேட்டிங், நல்ல வேலை. பாண்டியா நம்மளை காப்பாற்றினாங்க கைஸ். பாண்டியா வேர்ல்டு கப்பில் சிறப்பாக தரமாக பண்ணிகிட்ருக்காரு. பங்களாதேஷ் கூட நம்ம ஜெயிச்சிருக்கோம் கைஸ். இந்தியா வந்து 4 மேட்ச்சில் 3 ஜெயிச்சு மேலே இருக்காங்க. 3வது இடம் இருக்காங்க. மேலே இருக்க ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம பங்காளி. அடுத்தது இருக்கிறது பார்த்தா நம்ம சண்டாளி. 4வது இருக்கிறது பார்த்தா நம்ம தம்பியா புள்ள. 5வது இடம் இருக்கிறது யாருன்னு பார்த்தா இவன் தான் நம்மளை பெரிய வேலை பார்க்க போகிறவன். பாகிஸ்தான் 8 இடத்துல இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்துலாம் கீழே இருக்கு கேஸ். அவங்க வந்து எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, இன்னும் நிறைய போட்டி இருக்குது. ஒரு டீமுக்கு 12, 13 போட்டிகள் உண்டு. கண்டிப்பாக 20 கீழே தான் இருக்கும் கேஸ். 4 மேட்ச்சில் ஆடி 110 ரன் அடிச்சிருக்கோம். பவுலிங்கில் ஒரு 10வது இடத்துல இருக்குமா, 9வது இடத்துல இருக்கும் கேஸ். ஓகே, அடுத்த மேட்ச் நமீபியா கூட. அடுத்த மேட்ச்சில் நம்ம சந்திக்கலாம். ஒரு பேட்டிங் சம்பவம் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து கடைசி 2 போட்டிகளாக நம்ம வந்து பெரிய சொதப்பல் பண்ணிட்டோம். பேட்டிங்கில் பவுலிங்லேயும் சொதப்பல் தான். 2 விக்கெட் டாப் ஆர்டர்ஸ் விக்கெட் எடுத்தாலும் ஓவர் ரன்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். நம்ம எக்கானமி எல்லாம் வெறித்தனமாக இருக்கும். பவுலிங்கில் பார்த்தா தெரியும் நம்ம எக்கானமி எவ்வளோ இருக்குன்னு. இல்லை, எக்கானமி நிறைய கொடுத்ததில் நம்ம வந்து 6வது இடம் இருக்குங்க கெஸ். எக்ஸ்பென்சிவ் பவுலரில் நம்ம 6வது இடம் இருக்கும். இங்கே பாருங்கள் 11.73 வச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு தப்பான ஒரு வழியில் நம்ம பயணம் செஞ்சுட்ருக்கோம். எக்கானமியை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசோன். அடுத்த வீடியோவில் சம்பவம் பண்ணுறேன் கைஸ். நமீபியா கூட மாட்டினாண்டா பம்பர கட்ட மண்டேன்னு, விட்டதெல்லாம் நமீபியா கூட பிடிக்க போகிறான்டான்னு சபதம் எடுத்துக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன். இந்த வீடியோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ் கைஸ். தேங்க்யூ ஆல், பாய்.